இந்த பென்சில் எவ்வளவு யூஸ்ஃபுல் இல்லை? எழுதலாம், சும்மா இருக்கும்போது கப்பை கவுத்து வச்சு ட்ரம்மிங் பண்ணலாம், டூத் பேஸ்ட்டை ஃபைனல் பிட்ஸை வெளில எடுக்க யூஸ் பண்ணலாம். கொண்டக்காரம்மா ஞாபகம் இருக்கா? மணி ஹைஸ்ட். யூ கேன் ஈவன் பி ரக்கேல் முரியோ. வணக்கம். கிரியேட்டிவிட்டி அப்படின்னா அதுக்கே நிறைய கிரியேட்டிவ் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. வாட் இஸ் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு. பட் இஃப் யூ அனலைஸ் அண்ட் டிஸ்டில் இட் டு த பாட்டம் மோஸ்ட் எசன்ஸ், 3 இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் தேவை ஒரு விஷயத்தை கிரியேட்டிவ்னு கூப்பிடணும். இட் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் அ ப்ராப்ளம் அண்ட் இட் இஸ் அ கிரியேட்டிவ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஹாவ் some kind of appropriateness. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்ளமுக்கா நீ இப்போ பேசிட்டு இருக்க, ஏதோ எங்கேயோ கூட்டிட்டு போறியேப்பா, இஸ் தேர் ரெலவென்ஸ் அப்படிங்கிறது the first expectation. Of course, the second should have that originality. வேறு எங்கும் காணாத, it's something that nobody has heard of till now. That is another important ingredient. And the third ingredient is it should add value. Okay, appropriate, original-ஆ ஒன்று சொல்லிட்ட, ப்ராப்ளம் சிம்பிளிஃபை ஆயிருக்கா, ப்ராப்ளம் பாதியாவது சால்வ் ஆயிருக்கா, that is important. So, it has to be appropriate, has to be original, it needs to add value. இந்த கிரியேட்டிவிட்டியை வளர்த்து விடுறதுக்கு there is an interesting exercise that people try. It's called the alternate uses task. அது என்னது அப்படின்னா, ஒரு காமன் ஆப்ஜெக்டை கொடுத்துட்டு கம் அப் வித் யூசஸ் அப்படிம்பாங்க. ஒரு பென்சிலே உதாரணத்தை எடுத்துட்டா நம்ம விதவிதமான யூசஸ் பார்த்தோம். How many of you can come up with something even more radical? Can you share that in the comments? இந்த alternate uses task-ஐ evaluate பண்ணுறதுக்கும் சில parameters இருக்கு. For example, you can say, I give you 10 minutes and I give you a common object. How many can you come up with as alternate uses? 10, 30, 100? That is fluency. The second parameter they evaluate this by is if it is original. Originalனா என்ன? எல்லாரும் சொல்கிற யூஸை நீயும் சொல்லியிருக்க அப்படின்னா no big deal. My God, I gave this task to 50 people. Nobody else came up with this use of a pencil or a common object. Abdina. That is unique, original, uncommon, unusual. The third parameter they use to evaluate is flexibility. So, 10-15 கொடுத்த, நிறைய கொடுத்துட்ட, ஃப்ளூவெண்ட்டாக இருக்குது, எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. பட் how many different துறைகளில் கொடுத்துருக்க நீ? எத்தனை கேட்டகரிஸ்? நம்மளுக்கு உதவுற கேட்டகரி, மற்றவங்களுக்கு உதவுற கேட்டகரி, அசையாமல் நின்றுட்டு இருக்கிற கேட்டகரி, உடச்சி யூஸ் பண்ணுற கேட்டகரின்னு எத்தனை இருக்கு? How many categories do your solutions fall in? That is flexibility. And finally, elaboration. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிற, ஒரு உபயோகத்தை கொடுக்க போகிறேன்னா அதை எவ்வளவு டீட்டெயில்டாக யோசித்து அனலைஸ் பண்ணி பார்ட்டாக புட்டு வைக்கிற. இட் கேன் பி யூஸ்ட் as a paper weight அப்படின்னு சொன்னால் there is not much elaboration. When tilted at this angle and when positioned like this, this can be used as a paper weight for papers that are thinner than. That is elaboration. So, fluency இருக்கா, ஒரிஜினாலிட்டி இருக்கா, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா, எலாபரேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கறது இந்த ஆல்டர்னேட் யூசஸ் டாஸ்கோட parameters to evaluate. இப்படி ஒரு மேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தா அந்த குவோட்டிடியன் ஃபேன் மாதிரி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே ஒர்க்கிங் பேக்வேர்ட்ஸ் கூட பண்ணுவாராக இருக்கும்.
பண்ணிட்டு he will come up with this answer. This is the traditional logical approach. ஓஹோ, இதுவா, முடிவா, ஆரம்பமா, இதுதான் எதிர்பார்க்குறாங்களா இருக்கும். I will go from start to end, A to B. But there is a non-traditional approach to the same problem. People call it lateral thinking. ஒரு lateral thinker என்ன பண்ணுவான், அது வழியாக போகணும்னு நீ சொல்லலையே, வேற எங்கேயும் போக முடியாதுன்னு நீ சொல்லலையே, தோ அப்படிம்பா. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், பிள்ளையார், முருகன், ஞானப்பழம். This lateral thinking approach really helps not just individuals but businesses also. சற்று மாற்றி யோசித்தல். Disregarding the implied rules. ரூல்னு இம்ப்ளை தானே பண்ணுற, ரூல்னு யூ டிடன்ட் ஸ்பெல் அவுட். லேட்டரல் திங்கிங் பற்றி எட்வர்ட் டி போனோ நிறைய எழுதியிருக்கார். இதை பற்றி someday we will probably dive deeper. But meanwhile, I want to introduce something else that is happening at the same time. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுது அப்படின்னா it can go through these 4 phases. இன்னும் பெனிஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கல, but it looks like a potential market. Let us spend a lot of money on that. Let us put a lot of effort into that. அப்படின்னு சில பேர் சில ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க. Those products are called the question mark products. We don't know, but it is potential. The second category, it's giving us a lot of benefits, but it is also eating up a lot of effort, time and money. அப்படின்னா they are called the superstar or the star products. மூணாவது கேட்டகரி இருக்கே, it will give a lot of benefits, but it will actually not bother you too much about effort and money. கொஞ்சோண்டு எஃபர்ட்லேயே நிறைய பெனிஃபிட் வர்ற சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை கேஷ் கவ் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு கேஷ் கவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். கூகுளுக்கு ஆட்ஸ், சர்ச் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது கேட்டகரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். they are the poor dogs. Those poor dogs are, they take a lot of your effort. They don't have any growth opportunity at all. And they don't give any benefits also. So these are the poor dogs. They become a pet. They are growing old. They are not yielding much value other than emotional happiness. What do you do with them? Idan typical cycle. The question mark, the superstar, the cash cow and the poor dog. இந்த சைக்கிளை நம்ம இப்படியும் பார்க்கலாம். Quotidian 39ல இந்த அகழி தாண்டுதல், crossing the chasm அப்படிங்கிறதுல we actually saw. That's how it will look. Every product goes through this in either longer or shorter duration in each phase, but it will go through these phases. There will be a development, there will be an introduction. At that time, it will be a question mark. Then there will be a superstar, then a cash cow, and then there will be a decline, end of life. ஆனால் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோமே, பென்சில், லேட்டரல் திங்கிங். அந்த லேட்டரல் திங்கிங் உபயோகித்து you can actually give it a new lease of life அப்படின்னு சொல்கிறாங்க. What is this? Has somebody done it before? How do we do it? Can we see some examples? Meet Gunpei Yokoi. Gunpei Yokoi, கேமர்ஸுக்கெல்லாம் டெமிகாட் மாதிரி. அவர் நிண்டெண்டோ கம்பெனியில் இவர் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டண்ட் எம்ப்ளாயீஸ் இன் ஏர்லி டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் he almost patented, he made popular a concept called lateral thinking on withered technology. விதர்ட்னா என்ன, வாடி போய் சுருங்கி வயதாகி முதிர்ந்து சாக போகிற அந்த டெக்னாலஜியை if I can think laterally, can I give it a new lease of life? Let's take 2 examples of what he did. Number 1, the Game Boy. இந்த Game Boy அப்படிங்கிற இந்த handheld gaming device became very, very famous from Nintendo.
But the interesting, curious story behind it is, when it came to the market, it was a black and white LCD display. And at that time, all other handheld devices, gaming companies were already into the world of color. இவர் என்ன சொல்றாரு, ஒரு டெக்னாலஜி வேவ் ஆஃப்டர் வேவ் வந்துட்டு இருக்கு. The problems remain the same. Too many people are focused on only the latest wave. Previous waves திருப்பி கூட பார்க்கலாம். கரண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு ப்ரீவியஸ் வேவ்ல இருந்து கூட சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறார் குன்பை யோகாய். That's what he did, and this became so famous. The truth of the matter at that time was that people were not keen on color. People were keen on cost. People were keen on playability. That's what our man did. Nintendo Wii, poor technology, old technology, but movement and action கொண்டு வந்த முதல் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால that became famous. அதை விட இன்னும் பெரிய ஒரு அமேசிங் லான்ச் ஒன்று பண்ணார். At that time, radio cars were very famous. They were getting popular, except they were too costly. அவன் ஒரு மாத சம்பளத்தை கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு ஒரு ரேடியோ கார் வாங்கணும் தான் அந்த காலத்தில். இவர் யோசிச்சார், how can I cut the cost? 1/10 நான் கொடுக்க முடியுமா ரேடியோ கார்? நல்லா பீஸாக ஒட்டச்சு மோனோசுக்குரி அப்படிம்பாங்க. அதை ஒரு ப்ராடக்டை பிரேக் பண்ணி ப்ராடக்டை மேக் பண்ணுறதுல கில்லாடியாக இருக்கிறது ஜாப்பனீஸ் வேர்ட். மோனோசுக்குரி பண்ணார். அதை பண்ணி he realized there were 2 independent parallel radio systems in each car. ஒன்று ஆக்சலரேஷனுக்கு, இன்னொன்று ஸ்டியரிங்க்கு. நல்லா யோசிச்சுட்டு how about I introduce a car with only one radio system? It cuts the cost to 20% of it. 1/5 கொண்டு வந்துடுது காஸ்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிஸ்டம் தான் அப்படின்னு. And he introduced a car called Lefty RX. இடது பக்கம் மட்டுமே திரும்பும். வலது பக்கம் திரும்பணுமா, இடது பக்கம் 3 தடவை திரும்பிக்கோ. It became famous because it was affordable. So lateral thinking with withered technology. ஒரு டெக்னாலஜி வயசாயிடுச்சுங்கிறதுனால அப்படியே நீ ட்ராஷ் கேனில் போட்டுற வேண்டாம். புது கண்ணோட்டத்தில் கரண்ட் ப்ராப்ளம்ஸை பழைய டெக்னாலஜி ஏதாவது உபயோகப்படுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு குன்பை யோகாய் விட யூ டோன்ட் நீட் எனி அதர் எக்ஸாம்பிள். தமிழில் ஒரு கோட் ஒன்று இருக்குது, நன்னூல் நூற்பால வருது 426. பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த போகி பண்டிகைக்கு சொல்லுவாங்க. Yes, you can throw the old and bring in the new. But the new could also be a revision and a revisit of the old. Thank you.